யோசேப்பின் நவநாள். 6ஆம் நாள். அனைத்து ஆறுதலின் ஊற்றாகிய கடவுள் தம் ஒரே மகனை வளர்க்க தந்தையாக தாம் நியமித்த தூய யோசேப்பு இம்மண்ணுலகில் அவர் இருதயத்தில் அனுபவித்த துன்பத்தை நீக்கி அவருக்கு ஆறுதல் அளிக்க தம் இறை தூதரை அவரிடம் அனுப்பி மீட்பரை கொல்லத் தேடிய எதிரிகள் மாண்டு போயினர். உங்கள் சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு பயமின்றி திரும்பி போகலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தபோது தூய யோசேப்புக்கு ஏற்பட்ட மன ஆறுதலையும் மன மகிழ்ச்சியையும் சிந்திப்போம். அதேபோல் இயேசுவுடனும் மரியாளுடனும் ஒன்றித்து தங்களை அநேக ஆபத்துக்களினின்றும் பராமரித்து காப்பாற்றிய இறை இரக்கத்திற்கு எவ்வளவு உருக்கத்தோடு அவர் நன்றி செலுத்தினார் என்பதையும் சிந்திப்போம். நமது நித்திய மீட்பு தொடர்பாக நமக்கு ஏற்படும் எவ்வித ஐயத்திலும் நாம் இறை விருப்பத்திற்கு அமைந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் நமக்கு தூய எடுத்துக்காட்டாய் இருக்கிறார் தூய யோசேப்பு. ஜெபம். ஓ இயேசுவையும் உம் கற்பு நிறைந்த பத்தினியாகிய மரி அன்னையும் மிகவும் கருத்துடன் பராமரித்து காப்பாற்றிய பிரமாணிக்க மிக்க பாதுகாவலரே, என் இருதயத்தின் துன்பமெல்லாம் உமக்கு தெரியும். நான் மிகவும் கலக்கமடைந்து குழம்பி போய் நிற்கின்றேன். பரிசுத்த ஆவியாரின் தெய்வீக ஒளியை பிரகாசத்தை எனக்கு பெற்றுத்தாரும். சிறப்பாக என் வாழ்வின் நிலையை புனிதப்படுத்திக் கொள்ள நான் ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை பாதையில் என்னை அர்ச்சித்து கொள்ள உத்தமமான வழிகளை எனக்கு காட்டவும், என்னை என் காரியங்கள் அனைத்திலும் ஆராதனைக்குரிய இறை திருவுளத்தை நான் எப்போதும் நிறைவேற்றவும் தூய ஆவியாரின் ஞான பேரொளியை பெற்று தருவீராக. ஆமென். தாசயமை தினம்
உம்